ஹாய் வணக்கம் மக்களே, நான் கெதிஸ் டு கோ. இப்போ வந்து நான் பாரிஸ் வந்தேன் கிறிஸ்மஸ்க்காண்டி. ஸோ இந்த சிஸ்டர் வீட்டுக்கு வந்தேன் நான். அப்படியே ஒரு சின்ன ஒரு டூர் உண்டு பாரிஸை சுற்றி. பாரிஸில் என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்ன கிறிஸ்மஸுக்காண்டி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போண்டு. ஓகே, இப்போ நான் வந்து பாரிஸ் சென்டருக்கு போகிறேன். அங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட், ஃப்ரெஞ்சில் வந்து மாசேதனோ இல்லைன்னு சொல்லுவேணும். ஸோ அது என்னென்ன அங்கே இருக்குது அதை போய் பார்ப்போம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாரிஸ் சிட்டியும் பார்த்து அங்கே என்னென்ன டெக்கரேஷன் பண்ணிக்கணும் கிறிஸ்மஸுக்காண்டி. மக்களை, இது வந்து பாரிஸ் சென்டர். இவடன் செல்லசார். இதில் உள்ள கடையெல்லாம் வந்து பிஸியான கடைகள், வந்து எக்ஸ்பென்சிவான கடைகள். இதெல்லாம் வந்து பிராண்ட் உடுப்பல் விற்கிற கடைகள். இந்த கடைகளுக்குள்ள ஒவ்வொரு கடைக்கு முன்னாலே வந்து அனிமேஷன் மாதிரி செய்திருப்பினோம். ஒவ்வொரு கடைக்கும் போட்டி மாதிரி, ஒவ்வொரு கடையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்திருப்பினோம் அனிமேஷன். ஒவ்வொரு கடையும் வந்து ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பினோம். இந்த அனிமேஷனை பார்க்குறதுக்கு நிறைய சின்னாக்கள் வந்து நிற்கிறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுக்கிறது. இது வந்து பாரிஸின் ஒரு முக்கியமான பகுதி, சோம்ஸ்-எலிசே. இந்த ரோட்டு 2 பகுதியில் மக்களை வந்து நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு கூட வரணும், சுற்றுலா பயணிகள்லாம் இந்த இடத்துக்கு கூட வருவினோம். எப்படியோ பாரிஸுக்கு வர்றாக்கள் எப்படியோ இந்த இடத்துக்கு ஒருக்கா அந்த இடத்து தான் போவினோம். ஏன்டா இது பாரிஸின் ஒரு முக்கியமான இடம். இங்கே வந்து நிறைய பிராண்ட் உடுப்புகள், பிராண்ட் சாமான் கூட இந்த இடத்துல இருக்கும். சரியான எக்ஸ்பென்சிவான இடம். இந்த ரோட் வந்து அப்படியே நேராக போக ஒரு தூவி ஒன்று வரும், சால்த்துக்கோல் என்று சொல்லுவேன், சால்த்துக்கோல் எத்துவாருண்டு. அந்த ரோட்டு வந்து அதில் ஒரு ரவுண்ட் போட் இருக்குது. அது வந்து 12 ரோட் வந்து ஒரு இடத்த சந்திக்கிற இடம். அந்த சந்திக்கிற இடத்துல வந்து பெரிய ரவுண்ட் போட். அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு தூவி ஒன்று கட்டியிருக்கணும். அந்த தூவி வந்து முதல் பிரெஞ்சு புரட்சியின் நினைவு சின்னம். அதோடு வந்து 1ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்காண்டி அஞ்சலி செலுத்துகிற மாதிரி அதை கட்டி வைக்கணும். அதில் வந்து அந்த மாவீரர்களோட பேர் எல்லாம் எழுதி இருக்குது. அதில் ஒரு விளக்கு கொண்டு எரிச்சிட்டு இருக்கும். அது எப்போவுமே அணியா தீபம்னு சொல்லுவினோம். குளிர் மக்களே, கை 2 முறைக்கு போடுது. ஸோ எல்லாம் நீங்கள் பார்க்க வந்திருக்காங்க தான். நைட் பாரிஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க. இது வந்து கிறிஸ்மஸ் அந்த வழியாக நல்லா லைட்டிங்கள் போட்டுங்க. மற்றபடியும் ஓகே, கிறிஸ்மஸ் இல்லாட்டிலும் இந்த இடம் வந்து நல்லா வெளிச்சமாக நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் மேடம். ஸோ இது வந்து எந்த நேரம் இப்படி தான் இருக்கு, பிஸியாக இருக்கிறது தான். இது வந்து எந்த டைம்லையும் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா நிறைய மக்கள் தான் இருக்கு. இது இப்போ இங்கே வந்து மணியாகுது. அது எப்படி தான் இருக்குங்க, எந்த டைம் ஒரு 10 மணி நேரம் அப்படி தான் இருக்கும். நல்லா பிஸியான இடம்.
இது எப்படி தான் இருக்குங்க எந்த டைம் ஒரு 10 மணி வந்தாலும் அப்படி தான் இருக்கும் நல்லா பிஸியான இடம் தான் லூய் வித்தோம் மக்களே பிங்க் லைட் கலர்ஃபுல்லாக இருக்குது நைஸ் அவன் வீடியோ தன் கோனடி இந்த நம்ம வந்து பிளேஸ் தி கான்கார்ட் இப்போ நம்ம வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்கள் உள்ள இடம் இந்த தூவின்ற பேர் மக்களை வந்து லுக்சர் ஒபிலிக்ஸ் இந்த தூவி வந்து எகிப்து அரசு வந்து ஃப்ரெஞ்சு அரசுக்கு வந்து பரிசாக கொடுத்தவ 1830ஆம் ஆண்டு இதை வந்து பிளேஸ் தி கான்கார்ட்டில் வந்து 1836ஆம் ஆண்டு அவை வந்து நிறுவி இருக்கணும் இந்த தூவியை. நேஷனல் டே நடக்கிறது 14 ஜூலை வந்து இங்கே வந்து பெரிய ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவினோம். இது வந்து பரிசின் மெயின் பகுதி. இது வந்து சோம்சலீஸே பாருங்கள், இது சோம்சலீஸு, இது வந்து சோம்சலீஸு. இங்கே தான் வந்து பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் 14 ஜூலை வந்து இதில் வெடி எல்லா பெரிய ஒரு இராணுவ அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி பெருசாக கொண்டாடுற இடம் உண்டு. 14 ஜூலை நல்லா இருக்கும். நைட் பாருங்கள் எப்படி இருக்காண்டு பரிசுண்ட அழகை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள் அங்கே ஈஃபில் டவர், அங்கே ஈஃபில் டவர் தெரியும் பாருங்கள். லைட்டிங் வந்து உங்களுக்கு லைட் அந்த அடிக்கிறது தெரியும். இது அந்த அதெல்லாம் வந்து பிரசிடெண்ட் வந்து இந்த அந்த கட்டணம் தெரியலாம். இங்கே இதெல்லாம் வந்து பிரசிடெண்ட் ஸ்பீச் கொடுப்பார். இதால் எப்படி இராணுவ அணிவகுப்புகள் நடக்கும். ஓகே, எல்லாம் கடை இன்றைக்கு கிறிஸ்மஸ் நல்லபடியாக எல்லாம் பூட்டி இருக்குது. மற்றபடி 10 மணி நேரம் திறந்துருக்கு இந்த இடங்கள் எல்லாம். எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் மக்களை உங்களுக்கு தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பரிசு, எப்படி இருக்குது பரிசுக்கு வந்தாக்கள், இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா. சோம்சலீஸு, சால்துகோல் உடம்பெல்லாம் பிஸியான இடங்கள். நிறைய மக்கள் பாருங்கள். இப்போ இது இப்போ இங்கே வந்து 7 மணி ஆகுது. ஆனால் இது எப்படி தான் இருக்கும், எந்த டைம் ஒரு 10 மணிக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பிஸியான இடம் தான். பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லைட்டிங்கில். ஸோ நைஸ். பாருங்கள் லூய் வித்தோம், இதான் லூய் வித்தோம் மக்களே. நிற்கிறோட இருக்கிறது பாருங்க. லைட்டிங்களை பார்த்தீங்களா,
நமக்கு லூயி வித்தோங் கடை. இது பாரிஸில் பெரிய கடை உண்டு. இது இங்கே எல்லோரும் இதுக்காண்டியே நம்ம வந்து வரிசையில் நின்று உள்ளுக்கு போகிறதுக்கு நிற்பினோம். பெரிய ஒரு ஃப்ரான்ஸின் பெரிய ஒரு பிராண்ட். இது வேர்ல்ட் ஃபுல்லாக வந்துருக்கு. இது வந்து சரியான ஃபேமஸான கடை. எல்லாம் மக்களே யாருங்க இந்த கடை, இந்த ஃபேஸை பார்த்தீங்களா? யாருங்க பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? லைட்டிங் சூப்பராக இருக்குல்ல, கிறிஸ்மஸ் லைட். ஸோ பாருங்க பாருங்க எப்படி இருக்கு, நைஸ். பாருங்க காட்டுறேன். அதான் அரிசிண்ட ஃபுல் அழகாக பாருங்க. நமக்கு அந்த சால்ட்டுக்கோள் இதான் அந்த தூவி. இதில் 12 இது சந்திக்கும் ரோட்டு வந்து. இதில் வந்து நிறைய அந்த இது ஒரு அணை அதிகம்னு சொல்லி ஒரு விளக்கு கொண்டு எரிஞ்சு இருக்குது கேஸில். இது வந்து அந்த இறந்து போன அந்த மாவீரர்களுக்காண்டி ஒரு நினைவு தூவி உண்டு. இது மக்களே இந்த இடத்துக்கெல்லாம் வந்தால் இது ஈஃபில் டவரை சுற்றியுள்ள இடங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் சரியான ப்ரைஸ் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். ஒரு காஃபி வந்து 18 யூரோ. நான் குடிச்சிட்டு கார் ஸ்வே பண்ணிக்க எனக்கு தெரியுது இந்த ப்ரைஸ். மக்களை வந்தீங்கன்னா பார்த்து மெனுக்காட்டை பார்த்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போங்க. சரியான ப்ரைஸ் வந்து சரியான கூட. காஃபியும் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை, அவ்வளோத்துக்கு சொல்கிற அளவுக்கு ப்ரைஸுன்ற இதுக்கு வந்து காஃபின்ற குவாலிட்டி அவ்வளோத்துக்கு இல்லை. 4 கப்புச்சினோக்கு 64 ரூபா பே பண்ணான். நீங்கள் உள்ளுக்கு போய்க்கல மெனுக்காட்டை பார்த்துப்போங்க. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் பார்த்து ப்ரைஸை பார்த்து போங்க. இப்படியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாங்க. இது வந்து பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான். இது வந்து கிட்டத்தட்ட சேம் தான். வந்து விட்டோம் மார்ஷே தி நோயலுக்கு. மக்களே இது பாரிஸில் உள்ள மார்ஷே தி நோயல்.
இது வந்து மக்களே கிறிஸ்மஸ் மார்க்கெட், பாரிஸை சுற்றியுள்ள இடங்கள் இதெல்லாம். இங்கே வந்து பெரிய கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருக்கணும். நிறைய மக்கள் வடிவாக ப்ராப்பராக வந்து வீடியோ எடுக்கலாமல் இருக்குது. சும்மா ரேண்டமாக காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ சரியான குளிர் வேறு, அதில் வந்து வடிவாக ரிலாக்ஸாக எடுக்க முடியலை. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவும் காட்டுறேன். Nice appareil Bajan. You vlog YouTube? Blogging. You are a good Bajan. Thank you. Good Bajan. என்ன மக்களே, இப்படி வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.